இங்கே நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக வரல, ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு படம் கூட கமல் சாரை வச்சு பண்ணதில்லை. ஆனால் அவருடைய ரசிகன் தான். அவருடைய ரசிகனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். பொதுவாகவே கமல் சாருக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுனா ரொம்ப ஏதோ காமெடியை சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு. ஏதோ அவர் எல்லாத்துலேயுமே ஒரு போராட்ட குணம், ஒரு கான்ட்ரவர்ஷியல், இப்படி. ஆனால் அதில் ஜெயிச்சிருவார். அது மாதிரிதான் இந்த முயற்சியும் எடுத்திருக்கிறார். ஒரு தயாரிப்பாளராக போட்ட பணத்தை திரும்பி எடுக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு யாராவது சொன்னா அது மகாபெரிய தப்பு. ஒரு தயாரிப்பாளர் கடன் வாங்கி அதை வாங்கி என்னத்தையோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை எடுக்கிறோம். அந்த பணத்தை திருப்பி எடுக்கணும்ன்றதான். திருப்பி எடுத்தால்தான் திரும்பி அவங்களால படம் எடுக்க முடியும். அதை எந்தெந்த வகையில் எடுக்க முடியும், அதற்கு வளர்கின்ற டெக்னாலஜி வரும்போது அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம், அதற்கு அந்த முயற்சி, முதல் முயற்சி எடுத்திருக்கிறாரு. சாதாரண ரிஸ்க்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற திரையுலகமே சார் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ ஆனா நீங்க ஜெயிச்சிருவீங்க சார். ஹோல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 11ஆம் தேதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அது ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஒரு பாதை போட்டு கொடுத்த மாதிரி நிச்சயமா. அதாவது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க வந்து நிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு தயக்கம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் இது விரும்புறாங்க. ஒரு சிலருக்கு சிறு சிறு தயக்கம், சொல்றதுக்கு பயம், அதானே தவிர ஹோல் இண்டஸ்ட்ரி உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கு சார். அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால இந்த சார் சொன்னாங்க, சாதாரண விளம்பரம் இல்லை இந்த படம், சும்மா சாதாரணமா ஓடி இருக்கலாம் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சாதாரணமா கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட விட்டாங்க சார். சாதாரணமா இல்லை, விஸ்வரூபமா. சார் சொன்ன மாதிரி விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு நிக்குது. அதே மாதிரி நீங்களும் விஸ்வரூபம் எடுப்பீங்க இந்த படத்துக்கு பிறகு. அடுத்தது இன்னொன்று நான் சொல்லுகிறேன். சார் வந்து ஒரு தயாரிப்பாளரா இந்த முயற்சி, ஒரு கலைஞனாக, ஒரு கதாநாயகனாக எப்பவுமே இந்த சின்ன திரையில படம் எவ்வளவு ஓடுது, டிடிஎஸ்ல எவ்வளவு ஓடுது, இதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. தியேட்டர்ல தான் படம் ஓடணும், அங்கே உட்கார்ந்து ரசிகன் விசில் அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான கலைஞன். அவர் உண்மையான கலைஞன். ஆகவே அந்த ஒரு பாக்கியத்தை அவர் விட்டுற மாட்டார். ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். எந்த ஒரு கலைஞனும் தன் படத்தை வந்து தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த மாஸ், அந்த உட்கார்ந்து கைதட்டி அந்த பேப்பரை தூக்கி போடுற அந்த காட்சியை பார்க்கணுன்றதான். ஆனா ஒரு கலைஞனுக்கு வந்து பணம் பெருசு இல்லை, ஒரு தயாரிப்பாளருக்கு பணம் பெருசு. ஆனால் அவர் ஒரு உண்மையான கலைஞன். அப்படி கலைஞன் இது போடுறதுனால தியேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு அவர் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா போட மாட்டார். ஏன்னா அதை இழக்கிறதுக்கு அவரு, நீங்க விரும்புவீங்களா சார்? அந்த கைதட்டலையும் அந்த விசிலையும் எந்த ஹீரோ, ஒரு 10 பேராவது ஒரு ஹீரோவுக்கு கைதட்டினா இன்னைக்கு இத்தனை பேர் கைதட்டினாங்கட்டு படம் பெருசு இல்லை. அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு கலைஞனாக, ஒரு கதாநாயகனாக அவருக்கு பணம் பெருசு இல்லை. ஆகவே அந்த சினிமாவுக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிரும்னு நினைச்சா இந்த முயற்சியில் இறங்கியிருக்க மாட்டாரு.
ஒரு தயாரிப்பாளராக நம்ம இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், அதை என்ன பண்றது? ஆகவே நீங்கள் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சார். அதே நேரத்தில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது, எனக்கு பதில் வேணும். ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. 2-3 டவுட், அதான் வேற ஒன்றும் இல்லை. கமல் சார் அவர்களுக்கு, அது இங்கிலீஷில், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது சார். கமல் சார் அவர்களுக்கு கிடைத்த இந்த டிமாண்ட், விஸ்வரூபம் படத்துக்கு கிடைத்த இந்த டிமாண்ட், டிடிஹெச் மூலமாக கிடைத்த இந்த டிமாண்ட் அத்தனை படங்களுக்கும் கிடைக்குமா? இது ஒரு பெரிய கேள்வி சார். குறிப்பா சிறு முதலீட்டு படங்களுக்கு கிடைக்குமா? அடுத்து இன்னொன்னு, இது நான் சொல்லல, தியேட்டர்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எக்ஸிபிட்டர்ஸ். இப்போ ரிலீஸ் ஆகி 2வது நாளே 3வது நாளே திருட்டு வீசிட்டு வந்துருது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த படம் போடும்போது ஏதோ ஒரு வகையில அதை திருட்டுத்தனமாக எடுத்து வெளியே வந்து விட்டால் என்ன செய்வது சார்? இந்த கேள்வி நான் கேட்கல, மற்றவங்க கேட்கிறாங்க. இதுக்கு தயவுசெய்து இதே மேடையில் பதில் சொல்லிட்டா கிளாரிட்டி கிடைச்சு போகும். அதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்டு போறேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இதே டிமாண்ட் இந்த டிடிஹெச் சேர்ந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் பேசும்போது நான் கேட்ட 2 கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தயாரிப்பாளர் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தின் ஆதரவு தருவார்கள், கமல் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள் என்று உத்தரவாதம் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி.